அங்கே பாண்டியன் வீட்டில் ஹோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ராஜிக்காக பாண்டியன் கிட்ட பேசினா பாண்டியன் மனசு மாறுவாருன்னு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னென்னு பார்க்கலாம். பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2வில் அங்கே ஹாலில் பாண்டியன் நீ என்ன ஆனாலும் போலீஸ் ஆகவே கூடாது ராஜி அப்படின்னு சொன்னதுக்கு ராஜி சரிங்க மாமா நான் போலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போன ராஜி கிட்ட கதிர் பேசுகிறாரு. ஏன் ராஜி அப்பா உன்னை போலீஸ் ஆக வேண்டாம், நீ போலீஸ் எக்ஸாமுக்கு போக வேண்டாம், நீ எந்த ட்ரைனிங்கும் எடுக்க வேண்டாம்னு சொன்னதுக்கு சரின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு வந்த. எனக்கு அது சுத்தமாகவே பிடிக்கல ராஜி. நீ என்ன ஆனாலும் உன்னோட ஆசையை மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்கவே கூடாது அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்கும் பொழுது ராஜி சொல்றாங்க, இல்லை கதிர் நான் போலீஸ் ஆகிறதுனாங்காட்டி வீட்டில் எத்தனை பிரச்சனை, எல்லாருக்கும் மனசுக்கு நிம்மதி இல்லாமல் இப்போ பார் பழனி சித்தப்பா அங்கே போய் அதுக்கப்புறம் திரும்பவும் இங்கே வந்து அதனால் கொஞ்ச நாள் நம்ம எல்லாருமே நிம்மதி இல்லாமல் இருந்தோம். இப்போ என்னால் இந்த வீட்டில் பிரச்சனை வர்றது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எல்லாரும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்காங்க. அந்த நிம்மதியை என்னோட ஆசையினால நான் கெடுக்க விரும்பல கதிர். அதனால் மாமா சொன்னபடி நான் போலீஸ் ட்ரைனிங்கு எக்ஸாமு எதுக்குமே நான் போகலை, என்னை விற்று கதிர் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்லிட்டே அழுகிறாங்க. என்ன ராஜி நீ புரிஞ்சுக்காம பேசுகிற? அப்பா அப்படிதான் கோபத்தில் என்ன முடிவு எடுக்கிறது என்ன சரியா தவறான்னு யோசிச்சு பார்க்காம அப்படி சொல்லுவார். அதுக்கப்புறம் நீ இப்போ ஸ்ட்ராங்காக நின்று போலீஸ் ஆகி காமிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் நம்ம அது இதுன்னு சொல்லி அப்பாவை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ பாரு அண்ணன் செந்திலும் அண்ணி மீனாவும் கல்யாணம் பண்ணிட்டு வரும்பொழுது அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஏற்றுக்க மாட்டேன்னு தான் சொன்னார். நாமளும் விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்ப ஏற்றுக்க மாட்டேன்னு தான் சொன்னார். அதுக்கப்புறம் அவர் சம்மதிச்சு நம்ம இப்போ எல்லாரும் சந்தோஷமா இல்லையா? அந்த மாதிரி தான் நீ அவர் சொன்னாருங்கிறதுக்கு வேண்டி நீ உன்னோட மனசை தளர விட்டுறாத, நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறேன் ராஜி அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. அப்போ ராஜி சொல்கிறாங்க, இல்லை கதிர் அந்த பிரச்சனை வேற இது வேற, அது லைஃப் சம்மந்தமான விஷயம், ரெண்டு பேர்த்தையும் ஏற்று தான் ஆகணும். ஏன்னா கல்யாணம் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் புரிஞ்சுட்டு சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக நம்மளும் ட்ரை பண்ணணும். அதனால் அது ஒத்து வந்துடுச்சு. ஆனால் இது அப்படி வரும்னு எனக்கு தோணலை. நான் போலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் வரும். ஏன்னா மாமாவுக்கு அந்த போலீஸ் வேலையில் நான் போய் சேர்றது சுத்தமாகவே பிடிக்கல. அது மட்டும் இல்லை கதிர், அவர் சைடு நின்று யோசித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறது சரின்னு தான் தோணுது. யாருமே ஒரு பொண்ணு நடுராத்திரி பகல் அப்படின்னு வேலை நேரம் தெரியாமல் அங்கே இங்கேன்னு நைட் போலீஸ் வேலைக்கு போயிட்டு வந்தால் வீட்டில் இருக்கிறவங்க வயிற்றில் நெருப்பை கட்டிட்டு தானே ஒவ்வொரு நாளும் தூங்க முடியும், எந்திரிக்க முடியும். அதை நினச்சிட்டு தான் மாமா இப்போ ஆரம்பத்திலேயே என்ன அந்த ட்ரைனிங்கெல்லாம் போக வேண்டாம்னு சொல்கிறாரு. ஆனால் எனக்கு அதை பற்றி எல்லாம் பயம் இல்லை கதிர். ஆனால் நம்மளை பற்றி இப்படி நம்மளுக்கு நினச்சி பயப்படுறதுக்கும் கவலைப்படுறதுக்கும் ஆளுங்க இருக்காங்கன்னு நினைக்கும் பொழுது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அப்பா பேசுனது எதுவுமே தப்பாக தோணலை கதிர் எனக்கு அப்படின்னு பாண்டியனை பெருமையாக தான் பேசுகிறாங்க ராஜி. கதிர் சொல்கிறாரு, ராஜி உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். அப்பா உன்னோட ஆசையே குழி தோண்டி பதைக்கிற மாதிரி நீ போலீஸ் ஆகக்கூடாதுன்னு வெடுக்குன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவர் எந்த அர்த்தத்தில் சொன்னாருன்னு அவர் சொன்ன உள்ள அர்த்தத்தை புரிஞ்சுட்டு நீயும் மனசு மாறி இப்படியெல்லாம் பேசுகிறது எனக்கு என்னதான் சந்தோஷமாக இருந்தாலும் ஆனால் உன்னை போலீஸ் ஆக்காம என் மனசு நிம்மதியே ஆகாது. ஏன்னா அது சின்ன வயசுலேருந்து நீ கண்ட கனவு, அதை கண்டிப்பாக நிறைவேற்றியே ஆகணும். அதுதான் நான் உனக்கு கொடுக்குற மிகப்பெரிய சந்தோஷமான விஷயமா இருக்குன்னு என் மனசுக்கு தோணிட்டு இருக்கு. அதனால தான் ராஜி எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் யார் தடுத்தாலும் நான் உன்னை போலீஸ் ஆகியே தீர்வேன். நீ அவருக்காக எல்லாம் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு உன்னோட ஆசையை இப்படி எல்லாம் நீ கைவிட வேண்டாம். நீ நட, நம்ம இப்போ வெளியில் கிளம்பி போய் கொஞ்ச நாள் அங்கே இருந்து ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ ஃபிசிக்கல் டெஸ்ட்லாம் நல்ல முறைக்கு அட்டன் பண்ணிவிட்டு போலீஸ் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் இங்கே வீட்டுக்கு வந்துக்கலாம். அப்புறம் அப்பா கிட்ட பேசினா எப்படியா இருந்தாலும் அப்பா சம்மதிப்பார் அப்படின்னு மறுபடியும் கன்வின்ஸ் பண்ணுறாங்க ராஜியை கதிர். ஆனால் ராஜி உறுதியாக சொல்லிடுறாங்க, கதிர் நான் முடிவு எடுத்துட்டேன். என்ன இருந்தாலும் மாமாவை மீறி ஒரு காரியத்தில் செய்கிற அளவுக்கு எனக்கு துணிச்சல் இல்லைன்னே நீ வச்சுக்கோ. ஏன்னா அவர் மனசு புண்படுற மாதிரி நம்ம ஒரு காரியம் பண்ணோன்னா நம்ம நல்லா இருக்க மாட்டோம். ஏன்னா அவர் நம்ம நல்லதுக்காக தான் நிறைய யோசிச்சு பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே கோமதி உள்ளே வந்துடுறாங்க. என்னடி ராஜி நீயும் கதிரும் பேசிகிட்டு இருக்கிறத நான் காதில் விழுந்துச்சு, கேட்டுட்டு தான் உள்ளே வந்தேன். ஏன்பா கதிர் அவளே போலீஸ் ஆகலை வேண்டாம் என்னை விட்டுடுன்னு சொல்கிறாள்ல, உங்கள் அப்பா காலையில் பேசினதுக்கு அப்புறமா அவளே இந்த அளவுக்கு மனசு மாறி இருக்கிறது எவ்வளவோ சந்தோஷமான விஷயம். நீ என்னடானா ராஜியை கண்டிப்பாக போலீஸ் ஆகியே தீருவேன், அவளோட லட்சியத்தை அடைய வச்சே தீருவேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் அவகிட்ட ஏண்டா பிடிவாதமாக அவளை போலீஸ் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்க. ஏமா ராஜி உனக்கே மாமா பேசுனது சரின்னு தானே பட்டுச்சு. அதுக்கப்புறம் இவன் பேசுறது எல்லாம் காதில் வாங்கிக்காத. நீ பாட்டுக்கு கிளம்பி காலேஜ் போ, நல்லா படி. காலையில் மாமா சொன்ன மாதிரி மீனா மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆஃபீஸ் வேலைக்கு
போய் உட்கார்ற மாதிரி பாரு, அதுதாம்மா நம்மளை மாதிரி லேடிஸ்க்கெல்லாம் செட் ஆகும். அதை விட்டுட்டு மழை வெயில்னு ராத்திரி பகல்னு பார்க்காம அங்கே போலீஸ் வேலைக்கு ரோட்லையும் நிற்கணும், அங்கே இங்கேன்னு ஓடணும், இதெல்லாம் எதுக்கு ராஜி அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் சொல்கிறாங்க. ஆனால் ராஜி சொல்கிறாங்க, அத்தை காலையில் எல்லாமே மாமா சொன்னது எனக்கு புரிஞ்சிச்சு, அதை நீங்கள் இன்னொரு டைம் சொல்ல வேண்டாம், அதனால் நான் அப்போவே முடிவு எடுத்துட்டேன், எனக்கு போலீஸ் வேலை வேண்டாம் அத்தை, அதனால் நான் இப்போ கிளம்பி கிளாஸுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி கிளாஸுக்கு போகிறதுக்காக போகிறாங்க ராஜி. அப்போ ரூம்குள்ளே இருந்து வெளியில் வந்த ராஜி கிட்ட ஹாலில் உட்காந்துருக்கிற பாண்டியன் கேட்குறாரு, ஏப்பா ராஜி என்ன முடிவு பண்ணியிருக்கேன் போலீஸ் வேலைக்கு போகிறத பற்றி அப்படின்னு சொல்லிட்டே கேட்குறாரு பாண்டியன். அவங்க உடனே பக்கத்தில் நிற்கிற செந்தில், மீனா, தங்கமயில், சரவணன், பழனிவேல்னு எல்லாருமே ராஜியோட வாயை தான் பார்க்குறாங்க, அவங்க என்ன முடிவு சொல்லுவாங்க அப்படின்னு ஒரே பதட்டத்தோட. அப்போ ராஜி சொல்கிறாங்க, மாமா நான் போலீஸ் வேலைக்கு போகலை மாமா, நீங்கள் சொன்னபடி நான் காலேஜ் போய் படித்து ஏதாச்சும் ஒரு ஆஃபீஸ் வேலைக்கு ட்ரை பண்ணுறேன், இப்போ காலேஜ் தான் மாமா போகிறேன், நான் போகட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்குறாங்க. உடனே பாண்டியனுக்கு சந்தோஷமாகிட்டு சிரிக்கிறாரு, பாருப்பா ராஜி என் பேச்சை எப்படி கேட்டிருக்கான், நான் சொன்னால் இந்த பாண்டியன் சொன்னால் யார் தான் கேட்காம இருப்பாங்க, எல்லாம் உங்கள் நல்லதுக்காகத்தான் உங்கள் அப்பா நல்லா ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு ஒரு முடிவு எடுப்பேங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்கணும், என்ன கதிர் உனக்கு தான் சொல்கிறேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே கதிர் சொல்கிறாரு, என்னப்பா புரிஞ்சிச்சு, நீங்கள் சொன்னதுனால அவள் மனசு உடஞ்சி இந்த முடிவு எடுத்திருக்கா, எனக்கு ராஜியை பற்றி தெரியாதா, ஆனால் அவன் மனசுக்குள்ளே இன்னமும் போலீஸ் ஆகணுங்கிற ஆசை தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கதிர். உடனே பாண்டியன் எழுந்திரிச்சு நின்று கதிரை பார்த்து சொல்கிறாரு, டேய் அந்த பொண்ணே போலீஸ் ஆகலை, நான் காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகுது, உனக்கு என்னடா அப்படின்னு கதிர்கிட்ட சத்தம் போடுற பாண்டியன். உடனே கதிர் சொல்கிறாரு, அப்பா எல்லாம் உங்களால தான் ராஜி இப்படி ஒரு முடிவை மாற்றி எடுத்திருக்கா, பாவம் அவள் இந்த முடிவை எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருப்பாங்கிறது என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு மறுபடியும் விதாண்டாவாதமாக பாண்டியன் கிட்ட வாதாடுறாரு கதிர். உடனே பாண்டியன் சொல்கிறாரு, நீ என்ன முடிவு வேணாலும் நீ பண்ணிக்க, ராஜி உனக்கு விருப்பம் இல்லைல்ல போலீஸ் ஆகிறதுல, எனக்கு அது போதுமா, இங்கே நின்று நீ பேசிகிட்டு இருக்க வேண்டாம், நீ கிளம்பி காலேஜ் போ நேரமாச்சு அப்படின்னு பாண்டியன் ராஜியை காலேஜ் போக சொல்லிட்டு கிளம்பி கடைக்கு போயிடுறாரு. அப்போ கதிர்கிட்ட பேசுகிறாங்க செந்தில், மீனா, பழனி 3 பேருமே வந்து, என்னடா கதிர் ஏன் ராஜி இப்படி ஒரு முடிவு எடுத்துச்சு, நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. உடனே மீனாவும் சொல்கிறாங்க, ஆமாங்க கதிர், ராஜியை நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு விட்டுருக்க கூடாது, பாவம் அது எத்தனை ஆசைப்பட்டுச்சுன்னு கூடவே இருக்கிற எனக்கு தான் தெரியும், போலீஸ் வேலைக்கு போகணும்னு அது ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு பெரிய கனவு லட்சியமாக இருந்துச்சு ராஜிக்கு, அதையெல்லாம் புரிஞ்சுக்காம இப்படி ஒரு முடிவு மாமா காலையில் சொன்னதுக்காக மாற்றிடுச்சு பாருங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே கோமதியும் வந்து சத்தம் போடுறாங்க, அவங்க ஆஃபீஸ்க்கு கடைக்கு போகாமல் என்ன, அதுதான் அவங்க அப்பா ஒரு முடிவு எடுத்து அந்த பிரச்சனை முடிஞ்சிடுச்சுல்ல, மறுபடியும் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே பழனி பேசுகிறாரு, அக்கா நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்கா, எப்போ பார்த்தாலும் மச்சான் சொல்கிறதே கரெக்டுன்னு ஜால்ரா தட்டுறதே உனக்கு வேலையாக போச்சு, ராஜி எத்தனை ஆசைப்பட்டிருப்பா போலீஸ் ஆகணும்னு, ஏக்கா நீயும் அதை புரிஞ்சுக்காம நீ மச்சானுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு ராஜியை போலீஸ் வேலைக்கு சேர வேண்டாம் அது இதுன்னு நீ கூட அவகிட்ட அப்படி பேசின அப்படின்னு பழனி கேட்குறாரு கோமதி கிட்ட. உடனே மீனா சொல்கிறாங்க, சித்தப்பா நீங்கள் பேசினா அத்தைக்கு புரியாது, நான் பேசுகிற மாதிரி பேசுகிறேன், அத்தை ராஜி பார்த்தீங்களா போகும்போது எப்படி முகமெல்லாம் வாடி கண்ணில் தண்ணி வர்ற மாதிரி அழுகிற மாதிரி போகிறா, பாவம் எப்படி முடிவு கஷ்டமாக இப்படி எடுத்திருப்பா, அதை உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா இல்லையா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க கோமதி கிட்ட. உடனே கோமதியும், அவள் அப்படி சோகமாக வாடி போகிறா, சோகமாவா இந்த முடிவு எடுத்திருப்பா, சோச்சோ பாவம் என்ன பண்ணுறது உங்கள் மாமா தான் அவளை போலீஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாரு, அவர் சைடு நின்று பார்க்கும் பொழுதும் அவரும் ஒரு அக்கறையில் தானடி இப்படி போலீஸ் ஆக வேண்டாம்னு சொல்கிறாரு, அதை நீங்களும் புரிஞ்சுக்குங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை இங்கே கொஞ்சம் வாங்க வந்து உட்காருங்க, நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை காமிக்கிறேன் வந்து பாருங்க, அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களும் யோசிச்சுட்டு ராஜிக்கு சப்போர்ட்டாக மாமா கிட்ட பேசணும், நாங்களும் ராஜிக்கு சப்போர்ட்டாக இன்னைக்கு கடையில் இருந்து சாயங்காலம் மாமா வந்ததுக்கப்புறம் பேசுகிறோம், என்ன சரியா அத்தை அப்படின்னு சொன்ன உடனே கோமதி அப்படியே வாய் மேலே கை வச்சுட்டு, மீனா என்ன நீ என்னத்தை காமிக்க போகிற என்னடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மீனாவும் தன்னோட ஃபோனை எடுத்து அதில்
இந்தியாவில் இருக்கிற பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸோட நேம் லிஸ்ட்டை எல்லாம் போட்டு ஃபோட்டோவோட காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனா சொல்கிறாங்க கோமதி கிட்ட, அத்தை இன்னைக்கு பொண்ணுங்க எல்லா தொழிலையும் சாதிக்கிறாங்க. இப்படியே மாமா சொல்கிற மாதிரி பயந்து பயந்து வீட்டுக்குள்ளேயே இருந்தால் அப்புறம் பெண்களுக்குங்கிற மதிப்பு இந்த சமுதாயத்தில் உயரவே உயராது. அதனால் நான் ராஜியை போலீஸ் ஆக்கிறதுக்கு இன்னைக்கு சாயங்காலம் மாமா வந்தால் பேசத்தான் போகிறேன். நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கிறதுனா இருங்க, இல்லைன்னா நீங்கள் பழையபடி மாமாவுக்கு ஜால்ரா தட்டுறதுனா தட்டுங்க. அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்களையும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பெண்கள் விமானம் கூட ஓட்டுறாங்க. இராணுவ விமானத்தில் கூட பெண்கள் பணிபுரியுறாங்க அத்தை, இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேமஸான ஃபோட்டோஸை எல்லாம் நிறைய எடுத்து காமிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே கோமதி அப்படியே வாய் மேலே கை வச்சு ஆச்சரியமாக உட்காந்துடுறாங்க. இப்படி எல்லாமா லேடிஸ் வேலைக்கு போகிறாங்க, எனக்கே அதிசயமாக இருக்குடி. அப்போ நம்ம ராஜியும் இந்த அளவுக்கு முன்னேறணும் தான் இத்தனை முயற்சி பண்ணிட்டு இருக்காளா? சரி சரி, இதை பற்றி சாயங்காலம் மாமா வந்தால் நானும் பேசுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே பழனி சொல்கிறாரு, அக்கா நீ பேசுகிறையோ பேசலையோ இன்னைக்கு சாயங்காலம் மச்சான் வந்தா நான் ராஜிக்காக பேசத்தான் போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே செந்தில் சொல்கிறாரு, ஆமாம் நானும் மீனாவும் கூட அப்பா வந்தா ராஜிக்காக பேசத்தான் போகிறோம். டே கதிர், நீ மட்டும் ராஜியை மனசு தளர விடாமல் பார்த்துக்க. எப்படியாவது இந்த எக்ஸாமில் அவளை பாஸ் பண்ண வச்சு போலீஸ் ஆக்கியே தீருவோம் அப்படின்னு செந்தில் சொன்ன உடனே கதிர் சொல்கிறாரு, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஃபேவராக ராஜியை கண்டிப்பாக போலீஸ் ஆக்கணுங்கிற லட்சியத்தில் நீங்களும் உறுதுணையாக இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே தங்கமயில் சொல்கிறாங்க, நான் எல்லாம் படிக்கலைப்பா, அதனால தான் எனக்கு எதுவுமே தெரியலை. அதனால் ராஜியாவது படித்து பெரிய போலீஸ் ஆஃபீஸரானா எனக்கு என் குழந்தைனார் பொண்டாட்டி பெரிய போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்கிறதுல பெருமையாக தானே இருக்கும். அதனால் ராஜிக்காக நானும் பேசுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரவணன் சொல்கிறாரு, சரி நானும் உங்கள் எல்லாத்துக்கூடையும் ஒன்றா சேர்ந்து நின்று பேசலாம் அப்படின்னு சொல்கிறாரு சரவணன். அன்னைக்கு சாயங்காலையில் இருந்து வீடு திரும்புகிற பாண்டியன் கிட்ட கோமதி பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்தில் நிற்கிற பழனியை பார்த்து, டேய் பழனி நீ ஆரம்பிடா, உன் மச்சான்கிட்ட நீ சொன்னாதான் கேட்பாரு அப்படின்னு பயந்துட்டே கோமதி எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ பழனி பேச ஆரம்பிக்கிறாரு, மச்சா ராஜி விஷயத்தில் நீங்கள் எடுத்துருக்கிறது தப்பான முடிவு அப்படின்னு சொன்ன உடனே மீனா சொல்கிறாங்க, ஆமாம் மாமா நீங்கள் எடுத்துருக்கிறது தப்பான முடிவு தான். பாவ ராஜி இதனால் மனசு உடஞ்சு போய் தான் காலேஜ் போயிருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது தொடர்ந்து மீனா சொல்கிறாங்க, நம்ம நாட்டில் நிறைய பெண்கள் நிறைய தொழிலில் சாதிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்களோட லிஸ்ட்டெல்லாம் நான் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு வந்திருக்கேன் மாமா, நீங்கள் பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் நம்ம ராஜியும் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் அவளோட ஆரம்பத்திலேயே அவளோட ஆசையை கிள்ளி விட்டுட்டோன்னா எப்படி மாமா அவள் இந்த அளவுக்கு முன்னேற முடியும்? நம்ம உறுதுணையாக தான் இருக்கணும் யாருக்குமே அவங்களோட முயற்சிக்கு. நம்ம அவங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுனா பாவம் இந்த அளவுக்கு முயற்சி பண்ணுற ராஜி மனசும் கஷ்டப்படும். இதனால் நம்ம இந்தியாவுக்கும் நம்ம நாட்டுக்கும் ஒரு பெரிய சர்வீஸ் பண்ணுற பாக்கியத்தை ராஜியை இழக்க வச்சதுக்கான பாவமும் நம்மளை தான் வந்து சேருமாமான்னு மீனா சொல்கிறேன்.